சரி, நம்ம டீம்ல இருந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி விட்டோம் ஒரு அன்சுல் கம்போஜ் பர்பிள் கேப் லிஸ்ட்ல இருக்காருன்னா உண்மையிலே பாராட்டலாம் அவர். ஆமா, அதுக்காகவே அவரை நம்ம எடுக்க வேணாம். பாராட்டுற ஆளை எதிர்த்து நம்ம என்ன பண்ண போறோம்? ஒருத்தர் வளர்ந்துருக்கானா வளரட்டும், அந்த டீம்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணட்டும். அடுத்து ஒரு மார்க்கோ யான்சன் நம்ம டீம்ல இருந்து விட்டு போனவர். மார்க்கோ யான்சன் எதுக்கு? நம்ம என்ன கிரிக்கெட்ல ஆடுறோமா இல்ல WW விளையாடுறோமா? வந்து சண்டை ஓடுற யான்சன் ஏற்கனவே யான்சனுக்கும் பும்ராவும் ஆகாது. இல்ல யான்சனையும் எடுத்து பும்ராவையும் எடுத்து 2 பேர் சண்டை ஓடுற நம்ம தடுத்து வேடிக்கைவா பார்க்க? என்னப்பா பேசுற? அடுத்த ஆள் போப்பா. சரி, பிரசித் கிருஷ்ணாவாப்பா எதுக்குலாம் காரணம் தெரியல. அவன் ஒரு பவுலரே கிடையாதுடா. எல்லாரும் ஒரு மாதிரி இந்த ஒரு லுங்கி நிக்கிடி, இந்த பிரசித் கிருஷ்ணா, வேற யாரு, இந்த மாதிரி ஒரு 5 பவுலர்ஸ்லாம் இருக்காங்கடா. அவங்க எல்லாம் பேர் நீங்க வந்து ஒரு மாதிரி ஹைப்பை கொடுத்துறீங்களா? அவன் ஒன்றும் பண்ண மாட்டான்டா. வேற ஆள் போற எல்லாமே பண்ணக்கூடிய ஆள் ஒரு ஆள். சூப்பர் கமான் மிச்சல் ஸ்டார்க். ரோஹித் சர்மா பொழந்தத ஞாபகம் வச்சுக்கிட்டும் பேசுற பாத்தியா? இன்னும் அவன் எப்ப IPL நம்ம டீம்ல தான் விளையாட போறான். ரோஹித் சர்மா ஏன்டா பொழக்க போறான்? ஒருவேளை பொழந்துட்டாருன்னா நம்ம டீம்ல இருக்கிற ரோஹித் சர்மாவே அவரை பொழக்க போறாருன்னா அடுத்த டீம் கண்டிப்பா பொழந்துருவாங்க, வாய்ப்பு இருக்கு. என்ன பேசுற? இன்னும் அவர் தான் IPL இன்னும் விளையாடலையே. அதுக்காண்டி தான் விளையாட முன்னாடி நம்ம எடுத்து வச்சு விளையாட வைப்போம். ஒரு IPL நல்லா பெர்ஃபார்ம் பண்ண பிளேயர் தான் நமக்கு தேவை. எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாரு? இப்ப நான் சொன்ன ஒரு 20 பிளேயர்ல யாருமே பெர்ஃபார்ம் பண்ணல. மிச்சல் ஸ்டார்க் மட்டும் தான் உனக்கு தெரியுது. இருந்தாலும் எனக்கு அவர் விளையாடவே இல்லை, அவர் கிரவுண்டுக்குள்ளே வரல. இருந்தாலும் இந்த மாதிரி எல்லாம் யோசிச்சா விளங்குமா? டீம் ஜெயிக்கிறதுக்கு சரி, டீம் ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமானது கேப்டன். அதை வாங்கி